ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார் கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இது யார் சொல்றது? ரூத் நகோமிகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த போவாஸ் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாரு, நீ வெறுமையாய் போகாது. நீங்க வசனம் அழகா இருக்கு. நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போகாமல். தேவ பிள்ளையே, ஆமே, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நகோமி இன்பமானவள். இப்போ இன்பமான வாழ்க்கை கசப்பாயிற்று. ஏன்னா அவள் போயிட்டு மோவாப்புக்கு போயிட்டா. பெத்லேகேமில் அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடாக இருந்தா. பெத்லேகமே பஞ்ச காலம் வந்தோன்னா அவர் மோவாவுக்கு போயிட்டு புருஷனை இழந்து போகிறா, தன் 2 பிள்ளைங்களை இழந்து போகிறா, வாழ்க்கையை இழந்து போகிறா. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ரூத் ஓர்பாக்கில் சொல்லுவாங்க, நீங்கள் என்னை முத்தமிட்டு போயிடுங்க, நீங்கள் பிழைத்துக்கொள்ளுங்க, இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி பிறந்து அதை வளர்த்து உங்களுக்கு திருமணம் பண்ண முடியாது. ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டா. ஆனால் தேவ பிள்ளையில ரூத், ஊன் ஜனம் தான் ஏன் ஜனம், ஊன் தேவன் தான் ஏன் தேவன், மாமியாரை பற்றி கொண்டா. இப்போ மறுபடியும் மோவாப்புலேருந்து பெத்லேமுக்கு வராங்க. இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். இப்போ எப்படியாவது இந்த ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அது முன்பாக பகுதியில் வாசிப்பேன்னா, நான் உன்னை பற்றி அக்கறையாக இருக்க மாட்டேனா, உனக்கு நன்மை செய்ய மாட்டேனா, ரூத்து நகோமி சொல்லி போவாஸின் இடத்துல அனுப்புகிறா. தேவ பிள்ளையிலே, போவாஸ் அங்கே நடக்கிற காரியங்களாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த போவாஸ் சொல்வா, 16ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவையெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாருக்கும் அறிவார்கள். அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா. நீ குணசாலியான ஸ்திரியும் ஊரெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை ரூத் அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. அவன் கீழே போய் படுக்கும் போது அவள் பயந்துருப்பா, கலங்கியிருப்பா, எவ்வளோலாம் யோசித்திருப்பா. ஆனால் மாமியார் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே போய் அவள் சொன்னபடியெல்லாம் செய்தாள் என்று வசனம் சொல்லப்பட்டுகிறது. அப்போ போவாஸ் மூலமா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தருவா? நீ பயப்படாத. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என்ன காரியத்தில் பயந்து போயிருக்கிறீங்க? எதை எழுந்து போயிருக்கிறீங்க? வாழ்க்கையை எழுந்துட்டீங்களா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை எழுந்துட்டீங்களா? உறவுகளை எழுந்துட்டீங்களா? உங்கள் பொசிஷனை எழுந்துட்டீங்களா? உங்கள் ஐஸ்வர்யத்தை எழுந்துட்டீங்களா? உங்கள் சரீர சுகத்தை எழுந்துட்டீங்களா? எதை எழுந்து போனீங்க? பயப்படாதீங்க. கர்த்தர் முடிஞ்சு போன வாழ்க்கையை, முற்றுப்புள்ளி வைத்த வாழ்க்கையை, இனி என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க, கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் நகோமிக்கு, ஆமேன், ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து ரூத் மூலமாக ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உண்டாக்குவாருன்னா, அந்த போவாஸ் மூலமாக ரூத்துக்கு பிறந்த பிள்ளையினால நகோமி சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் ஆறுதல் வர பண்ணினான்னு. ஆண்டவர்களுக்கு ஆறுதல் வர பண்ணுவார். பயப்படாதீங்க. நீங்கள் வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என்ன வேண்டுதலோடு இருக்கிறீங்க தேவ பிள்ளையில? இன்றைக்கி தேவ மனுஷனாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது, அவர் ஜபத்தை கேட்கிறவர். உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும், உங்கள் வேண்டுதலுக்கு பதில் வரும். யாரெல்லாம் ஆண்டவர் வேண்டி கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்துட்டு பார்த்துருக்குறோமே. அவங்கள வெறுமையாக அனுப்பாமல் 6 படி கோதுமையை கொடுத்து அனுப்புறனா உங்கள் வாழ்க்கையில் எது வெறுமையாக இருக்குது? பயப்படாதீங்க. இன்றைக்கி கர்த்தர் நீங்கள் வேண்டி கொள்ளுகிறத கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். என்ன நன்மையாக இருந்தாலும் இப்போ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாள் நான் விசுவாசிக்கிறேன், அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து, உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறான்ப்பா. பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொன்ன கர்த்தர். அன்றுவரே, அவளை வெறுமையாய் அனுப்ப மனசு இல்லையே. யார் என்னென்ன காரியத்தில் வெறுமையாக இருக்காங்களோ, குறைவுபட்டு இருக்கிறாங்களோ, என் வாழ்க்கை அவ்வளோதானா முடிஞ்சிருச்சான்னு பயந்து போயிருக்காங்களோ, ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். எங்களுக்கு போவாஸ் நீங்கள் தானே ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் தானே ஏசப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்வீராக. அங்கே வேண்டுதலுக்கு பதில் வருவதாக. எல்லாம் பயத்தை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, நாளைக்கு என்ன நடக்கும், ஐயோ நான் என்னெந்த காரியத்தை செய்வேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா, தைரியப்படுத்தும். ஆண்டவரே, இவங்களை வெறுமையாய் அனுப்பாதீங்கப்பா. இந்த நாளில் எதெல்லாம் வெறுமையாக இருக்கும் நிரம்பி வடைய செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்.
குறைவானது வரும்போது ஆண்டவரே, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடிப்போன்னு சொன்ன போல நிறைவான கர்த்தர்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, நீங்கள் வேண்டியபடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.